இப்போ ஒருவேளை பிஜேபி ஏதோ பவன் கல்யாணம் வச்சு பேசுறாங்களே, அதுக்கு ஒரு இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு கூட கொஞ்சம் சாஃப்ட்டா போயிருந்திருக்கலாம். அவர்ட்ட போய் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவரு. பவன் கல்யாணோட பேச்சுவார்த்தை வந்து பாஜக சொல்லிதானா? அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா எனக்கு தெரியல. பட் அவருடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில இருக்கிற கே.எஸ். ராதாகிருஷ்ணனே சில பதிவெல்லாம் போட்டிருக்கிறார். அது ஒரு அமித்ஷாவே பேசுறதா ஒரு வதந்தி ஓடும். ஒண்ணும் இல்லாம அந்த வதந்தி வராதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் வரும்னு பார்த்து விஜயும் காத்திருந்தார். அப்ப அது புட்டுக்கிற வரைக்கும் கொஞ்சம் இருங்கப்பான்னு அமித்ஷாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். இப்ப அது இல்லன்னா விஜய் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பார். ஏமாற்றத்தில் இருப்பாருங்கிறது 100% நிஜம். அவர் வெளியில வேணா வேற மாரி சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ்க்காக அவர் காத்திருந்தது நிஜம். அது நடக்கல. இதுதான் இப்ப திருப்பி அடிக்கிறதுக்கு சரியான நேரம். இப்ப போய் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு அமித்ஷா அவரும் சில தூண்டில்கள போட்டிருக்கலாம். பவன் கல்யாணும் கூட தலையிடலாம் ஒரு நடிகராக, சக நடிகராக. நான் எப்படியெல்லாம் கடந்து வந்தேன், நான் எப்படி இன்னைக்கு எப்படி அதிகாரத்துல இருக்கிறேன், அப்படின்னு சில விஷயங்கள அவரும் எடுத்து சொல்லியிருக்கலாம். சென்னையிலேயே சில பேர் பேசுறதாகவும் தகவல். இது என்ன வேணாலும் நடக்கட்டும் சார். நீங்க திமுகவ அரசியல் எதிரின்னு பிரகடனப்படுத்துனீங்க. பிஜேபிய கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. அதிமுக ஊழல் சக்தின்னே சொல்லிட்டீங்க. இப்ப என்ன ஒரு காயின் யூஸ் பண்றாங்க? என்டிஏவில் சேர விஜய் பேச்சு. என்டிஏல யார் யாரெல்லாம் இருக்கிறா? பகுஜன் சமாஜ், லோக் ஜனசக்தி, ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம், மதசார் இவங்களா? என்டிஏக்கு தமிழ்நாட்டுக்கு யார் சார் தலைவர்? அதிமுக. அதிமுகவோட கூட்டணின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கம்னா எதுக்கு இந்த வேலை உங்களுக்குன்னு கேட்கிறேன். ஏன்னா வெட்கப்படணும். விஜய் தல குனியணும்ன்றேன் நானு. ஒரு கட்சி, ஒரு தலைவர் யாரோட கூட்டணி வைக்கிறன்னு முடிவெடுக்கிறது அவங்களுடைய உரிமை. நான் மறுக்கல. வழக்கமா இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் உதுத்துட்டு, தட்டி போட்டு போற ஆட்கள். ராமதாஸ் அதிமுகவுடைய அந்த கூட்டணியே அந்த உச்சபட்ச அருவருப்புன்னு சொல்லி, அதையும் கடந்து வந்து வெற்றி கூட்டணியா மாத்துன வரலாறும் இருக்கு. அது சராசரி அரசியல்வாதிகள் பண்ற வேலை. அவங்களுக்கு மாற்றா தான் நான் வந்திருக்கேன். நான் ஒரு என்ன புது மாதிரி அரசியல்னு சொன்ன விஜய், ஒரு தடவ கூட தன்னை அப்படி காமிக்கிறதுக்கு, நிரூபிக்கிறதுக்கு தனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பளிக்காமல், தனித்து நிற்காமல், நீங்கள் யாரை கொள்கை எதிரின்னு சொன்னீங்களோ, யார ஊழல்வாதின்னு சொன்னீங்களோ, அவங்க கிட்ட போய் நீங்க கூட்டணி சேர்ந்தீங்கன்னா, அப்ப நீங்க யாரு விஜய்? அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா? மாட்டாங்களா? ரசிகர்கள் கூட்டத்த தயவு செய்து தள்ளி வைங்க. அவங்க எதுக்குமே இந்த ஆய்வு பண்ற இடத்துல அவங்க இல்ல. ஏதோ ஒரு மாயையில, ஒருவித மயக்கத்துல அவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால தகாத வார்த்தைகள் கூட தங்களுக்கு பெருமையா நினைக்கிறாங்க. அந்த கூட்டத்த கொஞ்சம் தள்ளி வைங்க. தமிழ்நாட்டு பிரஜைகள் தான் நம்மளுடைய சகோதர, சகோதரிகள் தான். ஆனா இன்னும் புரிஞ்சுக்கிற சக்தியோ, பக்குவமோ அதுக்கான மனநிலையிலயோ அவங்க இல்ல. அது ஒரு 35,00,000 பேர் தான் மொத்தமே இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் சேர்த்து அந்த வயத உட்பட்டவங்க வாக்காளர்கள்ல. நமக்கு அத பத்தி கவலை இல்ல. ஏன்னா அதுக்கு திருத்துறதுக்கு நேரமும் இல்ல. சங்கீதா போனா போகட்டும் நாங்க இருக்கிறோம்னு சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஆட்கள வச்சுக்கிட்டு என்ன சார் பேசுவீங்க? அதனால தான் தள்ளி வைங்கன்னு சொல்றேனே தவிர வேற எதுவும் நமக்கு நோக்கம் இல்ல.